இந்த கார்த்திகை மாதத்தில் யாரெல்லாம் விரதம் இருந்தால் எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான பலன்கள், எந்தெந்த ராசிகளுக்கு பாதகமான பலன்கள் குறையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? பொதுவாக மேஷ லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவங்க இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவார விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் நஷ்டங்கள், திடீர் கண்டங்கள், திடீர் பாதிப்புகளில் இருந்து தீராத கஷ்டங்கள்ல இருந்து தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், தீராத கடன் தொல்லைகள் இருக்குங்க, தீராத கடன் இருக்குங்க, தீராத நோய் இருக்குங்க, தீராத பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது, தலை போகிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அப்படிப்பட்டவங்க எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதத்தினை கடைபிடித்து சிவபெருமானுக்கு சங்கபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவருக்கு வில்வத்தினால் 1008 சகஸ்ரநாம அர்ச்சனைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி 1008 பண்ண முடியல, நாங்கள் அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறவங்களாக இருக்கோம் அப்படிங்கிறவங்க ஒரு 108 அர்ச்சனையாவது நாமாவளிகளை, அஷ்டோத்திர நாமாவளிகளையாவது சொல்லி அந்த சிவபெருமானை வில்வ தலங்களால் அர்ச்சனை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த தீராத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நல்ல ஸ்டெப்புக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அந்த ஈசன் உங்களுக்கு கண்டிப்பாக அருளுவார். அதுவும் அந்த கார்த்திகை மகா தீபத்தன்னைக்கும் அந்த முருகப்பெருமானையும் மனசில் நினச்சி நீங்கள் அந்த 7 தீபங்கள், ஓம் சரவணபவ ஓமுக்கு ஒரு விளக்கு, சரவணபவா அப்படிங்கிறதுக்கு 6 விளக்குகள் ஏற்றி நீங்கள் வழிபடும்போது அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும்.